வணக்கம். இன்று நாம் உலக பாரம்பரியத்தின் பெருமை பேசப்படும் இடமான சிகிரியா குறித்தும் அங்கே சமீபத்தில் நடந்த அதிர்ச்சியூட்டும் சம்பவம் குறித்தும் பேச போகிறோம். சிகிரியாவில் உள்ள கண்ணாடி சுவர் அங்கு புலனாய்வாளர்களையும் வரலாற்று ஆசிரியர்களையும் ஈர்த்த முக்கியமான பாரம்பரிய அடையாளங்களில் ஒன்றுதான் சிகிரியா. ஆனால் அதில் பெயரை எழுதி கிறுக்கியதற்காக 21 வயதுடைய இளம்பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் பல கேள்விகளை எழுப்புகிறது. நம் பாரம்பரியத்தை நாம் எவ்வளவு மதிக்கிறோம், அதை பாதுகாப்பதற்கான பொறுப்புணர்வு எவ்வளவு இருக்கிறது என்பதுதான் அந்த கேள்வி. இப்போது சிகிரியாவின் வரலாற்றை சிறிது திரும்பி பார்ப்போம். 5ஆம் நூற்றாண்டில் மன்னர் காசியப்பனால் கட்டப்பட்ட இந்த பாறைக்கோட்டை இலங்கையின் மிக சிறந்த பண்டைய நகரமைப்பு மற்றும் கலை படைப்புகளின் சின்னமாக உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. சிகிரியாவின் சிறப்பு அதில் காணப்படும் சுவரோவியங்கள் மற்றும் கண்ணாடி சுவர். கண்ணாடி சுவர் ஒரு சாதாரண சுவர் அல்ல, அது பிரகாசமாக பொலிவூட்டப்பட்டதால் பழங்காலத்தில் அது கண்ணாடி போல் ஒளிர்ந்தது. அந்த சுவரில் பல பழமையான கவிதைகள், குறிப்புகள் எழுதப்பட்டுள்ளன. இவை நம் முன்னோர்களின் சிந்தனை, வாழ்க்கை, உணர்வுகளை பிரதிபலிக்கின்றன. இன்று யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் என கருதப்படும் சிகிரியா இலங்கை சுற்றுலாத்துறையின் இதயமாக இருக்கிறது. ராவணன் கோட்டை என்றும் அழைக்கப்படும் சிகிரியா உலகின் 8வது அதிசயமாகும். இலங்கையில் பெருமையை பறைசாற்ற பல நிகழ்வுகளும் இடங்களும் இருந்தாலும் வரலாற்று சிறப்புமிக்க சிகிரியா தனித்தன்மை வாய்ந்ததாகும். இலங்கையில் மத்திய மாகாணத்தில் உள்ள மாத்தளை மாவட்டத்தின் தம்புள்ளை என்ற நகரில் அமைந்துள்ளது சிகிரியா. சிகிரியா அதன் கட்டமைப்பிற்கும் அதன் ஓவியங்களுக்கும் பெயர் போனது. ஒரு மலையை குடைந்து ஒரு குகை போன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதன் உள்ளே நுழையும் போது அதன் இரு பகுதிகளிலும் சிங்கத்தின் கால்கள் போன்ற அமைப்பு இருக்கும். சிகிரியா ஓவியங்கள் மிகவும் தத்ரூபமாக வரையப்பட்டுள்ளது. இயற்கையாக மரங்களிலிருந்தும் இலைகளிலிருந்தும் கிடைக்கக்கூடிய வண்ண அச்சுகளை கொண்டு வரையப்பட்டிருப்பதால் இன்று வரை அதன் தொன்மையும் பழமையும் வனப்பும் மாறாமல் உள்ளது. இலங்கையில் சிகிரியா ஏன் உலக அதிசயமாக தெரிவு செய்யப்பட்டது? நட்சத்திரங்கள் நிலை கொண்டுள்ள அமைப்பை அனுசரித்து நிர்மாணிக்கப்பட்டிருப்பதாகவும் எகிப்து நாட்டின் பிரமிட் கோபுர தொழில்நுட்ப அமைப்பை ஒத்ததாக சிகிரியா அமைந்துள்ளமையினாலும் இதை உலகின் 8வது அதிசயமாக நோக்குகிறார்கள். இது 1144 அடி உயரமான கூன்றினுள் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சித்திரங்கள் பல உள்ளன. எதிரிகளிடம் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளவே இந்த கோட்டையை முதலாம் காசியப்பன் கிறிஸ்துவுக்கு பின் 477 தொடக்கம் 495 காலப்பகுதியில் அமைத்து தலைவராக்கினார் என்று சொல்லப்படுகிறது. இலங்கைக்கு விஜயம் செய்பவர்கள், சரித்திரத்தில் நிறைய ஆர்வம் உள்ளவர்கள் அவசியம் சென்று பார்க்க வேண்டிய இடம் இது. இந்த வரலாற்று பெருமை வாய்ந்த சுவரில்தான் சமீபத்தில் 21 வயதுடைய இளம்பெண் தனது பெயரை எழுதியிருக்கிறார். அவர் தனது நண்பர்களுடன் வந்தபோது நினைவு சின்னமாக பெயரை எழுதியதாக கூறப்படுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட செயல் ஒரு குற்றமாகவும் பாரம்பரியத்தை கெடுக்கும் செயலாகவும் கருதப்படுகிறது. இது காட்டுவது சட்டம் இப்படிப்பட்ட செயல்களை மிகுந்த கடுமையுடன் கையாளுகிறது என்பதை குறிக்கிறது. இவ்வாறு சின்னங்களில் எழுதும் பொழுது என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தும்? சிகிரியாவின் பாரம்பரிய மதிப்பு குறைக்கப்படுகிறது. வெளிநாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பாதகமான சித்திரம் உருவாகிறது. ஒரு நாட்டின் அடையாளத்தை சேதப்படுத்தும் செயல்தான் இது. இது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. நம் நாட்டின் அடையாளத்தை பாதுகாப்பதற்கான சமூக பொறுப்புணர்வு பற்றிய கேள்வியை எழுப்புகிறது. ஏன் இளைஞர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள்? சுற்றுலா இடங்களில் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் கல்வி விழிப்புணர்வு போதுமானதா? நம் சட்டங்கள் போதுமானதா? வலிமை வாய்ந்தவையா என்ற கேள்விகளை எழுப்புகிறது. இதற்கான தீர்வுகள் பள்ளிகளில் இருந்தே பாரம்பரிய இடங்களின் மதிப்பு, அதனை பற்றி கற்றுத்தர வேண்டும். சுற்றுலா இடங்களில் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். மக்கள் விழிப்புணர்வை அதிகரிக்க சமூக ஊடகங்கள் பிரச்சாரங்களை பயன்படுத்த வேண்டும். இறுதியில் ஒரு முக்கியமான சிந்தனை: சிகிரியா போன்ற இடங்கள் நமக்கு சொந்தமல்ல, அது உலகின் சொத்து, அது நம்முடைய நாட்டின் சொத்து. நாம் அதை பாதுகாக்காவிட்டால் வருங்கால தலைமுறைகளுக்கு நாம் எவற்றை காட்ட முடியும்? இதை நீங்களும் சிந்தித்து பாருங்கள். அடுத்த முறை நாம் பாரம்பரியத்தை பற்றிய இன்னொரு கதையுடன் சந்திப்போம்.